மக்களே, இன்னைக்கு நம்ம 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி எப்படி கிறிஸ்பியாக ஜூஸியாக சிக்கன் 65 பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஏன் மசாலாவுக்கு போடுறோம் அப்படின்னா, மசாலா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இங்கே வந்து போன்லெஸ்ஸுங்கிறதுனால மசாலா உதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம முட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஒரு 30 கிராம் அளவுக்கான இஞ்சி, ஒரு 50 கிராம் அளவுக்கான பூண்டு. ஏன் நான் இஞ்சி வந்து 30 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா, இது புது இஞ்சி, அதனால் காட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன் பொடி ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்ல, அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, அது காரத்தன்மையை கொடுக்குது. இதுக்கப்புறம் மசாலா கிரிப்பாக ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், அரிசி மாவு முறுமுறுன்னு இருக்க ஒரு 25 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேசரி பொடி நீங்கள் 1 பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படாட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறம் சால்ட், இங்கே கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால நீங்கள் உப்பு வந்துட்டு தூளுப்பு போகிறது நல்லதுங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய பழம் 1/2 லெமனு, சின்ன பழம் அப்படின்னா 1 லெமன் போட்டுக்கோங்க. போன்லெஸ்ஸை நல்லா கழுவி வச்சிடணும். கழுவி வச்சுட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 25 ml அளவுக்கான தயிரை ஊற்றி நல்லா பிணைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, சிக்கனை நல்லா சாஃப்டாக மாற்றி காட்டும். இதுக்கப்புறம் ஊற வச்ச சிக்கனை மசாலாவில் போட்டு பெரட்டி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அப்படி ஊறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மசாலா நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி அதோடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலையை வந்துட்டு இந்த மசாலா கூடயே போடுறோம். 1-2 லைட்டாக பிச்சு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது சிக்கனோடு சேர்ந்து எண்ணெயில் வேகும் போதே அதோடைய ஃப்ளேவரை சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆயில் எப்போவுமே கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் வந்து போடணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா, சிக்கன் தனியாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் மசாலாவோடு இருந்து. ஸோ அதனால் லைட்டாக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையை மேலே வச்சு பாருங்கள். மேலே எண்ணெய்க்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஹீட் ஃபீல் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கன் போட்டுடலாம். இப்படி சிக்கன் போடும்போது லைட்டாக பொரியணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, மசாலா உதிராமல் வரும். இதுக்கப்புறம் சிக்கனுடைய கலர் லைட்டாக மாறும். நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். அப்படி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த முறையில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இந்த முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.